Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப சுவையான பனீர் மசாலா கிரேவி பார்க்க போறோம். Friends, இந்த கிரேவி சப்பாத்தி, சாதம், பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். முக்கியமா நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடக்கூடிய அதே அளவு சுவையோட இருக்கும். பொதுவா நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற பன்னீர் மசாலா கிரேவிக்கும் வீட்ல செய்யறதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். பன்னீர் ரொம்ப ரஃப்பா ஹார்ட் ஆயிட்ட மாதிரியும் கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரியும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்தை நீங்கள் ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கிக்கிறலாம். ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 10 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை ரொம்ப அதிகமாக வச்சிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கணும். இது கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். முக்கியமாக ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வரணும்னா கண்டிப்பாக முந்திரி பருப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது இப்போ நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா தோசை டவாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இந்த தோசை டவாவில் எல்லா இடத்துலையும் இந்த எண்ணெய் படுறதளவுக்கு இது போல் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பன்னீர்களை சின்னதாக கட் பண்ணி இது போல் இதில் பொரிக்க போகிறோம். ரொம்ப டீப் ஃப்ரை இல்லாமல் லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பன்னீரை கட் பண்ணி இது போல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொரிச்சு எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்பு பண்ணுறதுனால பன்னீர் நல்லா சாஃப்டாக, அதாவது நம்முடைய கிரேவி ஆறுனதுக்கு அப்புறமாவும் நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இதை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறதுனா ரொம்ப அதிகமாக கருக விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் போதும். லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஆற வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருக்கோம்ல வதக்கி, அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா நைஸாக இருந்தால் தான் நம்மளுடைய கிரேவி நல்லா திக்காக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம்லாம் வதக்கணும்ல, அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த டைம்லையும் நீங்கள் நெய்யே சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. அந்த நெய்யிலேயே இது நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இந்த டைமில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது முற்றிலும் ஆப்ஷனல். இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல மணத்தோடு இருக்கும். அதுக்காக சேர்த்துருக்கோம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள்,
ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். கூடவே சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் விருப்பப்பட்ட கரம் மசாலா கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா சேர்க்காமல் செய்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா, அந்த வெங்காய பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கலரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கிரேவியும் கொஞ்சம் வத்தி வந்திருக்கு, நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு கிரேவி திக்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கிளறிக்கோங்க. மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கிரேவி ரொம்பவே சூப்பராக தயாராக இருக்குது பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தி, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சுட சுட சர்வ் பண்ணிடுங்க. கஸ்தூரி மேத்தி முற்றிலும் ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் சுவையில் இருக்கும், நல்ல மனம் கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான பன்னீர் மசாலா கிரேவி தயாராகிருச்சு. அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே ஈஸியாக பண்ணியிருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியான ரெசிபி. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப ரிச்சாக அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.